உம் பிரசனத்தை வாஞ்சிக்கிறோ, உம் வல்லமையால் என்னை நிறைத்து என்னை ஆளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசனத்தை வாஞ்சிக்கிறோ, உம் வல்லமையால் என்னை நிறைத்து என்னை ஆளுகை செய்யும். அக்கினியும் நீரே, பெருங்காற்றும் நீரே, பெருமழை போலவே உம்மாவியை ஊற்றும். எல்லாரும் சேர்ந்து படிக்கலாம். அக்கினியும் நீரே, பெருங்காற்றும் பெருமழை போலவே உம்மாவியை ஊற்றும். வாரும் தூய ஆவிமஷகரு. தெய்வீக பிரசன்னம் அப்பா. ஆவியானவரே, நீர் இந்த இடத்துல வாங்க அப்பா. உங்க பிரசனத்தோடு நாங்களுமே ஆராதிக்க விரும்புகிற தகப்பனே, வல்லமையால் நீனை ஆளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசனத்தை உம் வல்லமையால் என்னை நிறைத்து என்னை ஆளுகை செய்யும். பரிசுத்த ஆவியானவர் உலாவி வருகிற இடத்துல ஒரு மாற்றங்கள், ஒரு மறுரூபங்கள், ஒரு உருவாக்கப்படுதல் நடைபெறுதுக்குப்பா. ஒழுங்கின்மையும் வெறுமையா இருந்த இந்த பூமியின் மீது நீர் உலாவி வரும் பொழுது ஒழுங்கின்மை சரி செய்யப்பட்டு ஒழுங்காக்கப்பட்டதுப்பா. வெறுமையெல்லாம் சரி செய்யப்பட்டு நிறைவாய் மாற்றப்பட்டது தகப்பனே. எந்த பூமி ஒழுங்கின்மையாய் இருந்ததோ, எந்த பூமி வெறுமையாய் இருந்ததோ, அந்த பூமியிலிருந்தே நீ செடிகளையும் மரங்களையும் விருட்சங்களையும் அப்பா, ஜீவ பிராணிகளையும் மனிதனையும் உருவாக்கி வைத்தீங்க தகப்பனே. ஆவியானவர் வரும்பொழுது தகப்பனே அப்பா, அவைகள் சரிப்படுத்துவது மாத்திரமல்ல, அவைகள் மூலம் அநேகரை உருவாக்குமால் கூடும் தகப்பனே. ஒழுங்கின்மையா இருந்த அந்த பூமியிலிருந்து ஜீவனுள்ள மனிதனை உருவாக்குகிறீர், ஜீவனுள்ள விலங்குகளை உருவாக்குகிறீர், ஜீவனுள்ள மரங்களை உருவாக்குகிறீர் தகப்பனே. இந்த நாளில் அப்பா, நீங்க வந்து உலாவினா எங்க உருவாக்குவது மாத்திரமல்ல, எங்களை கொண்டு அநேகரை உருவாக்க வேற மாற்றுவீங்கப்பா. எங்களை உருவாக்கி எங்களை கொண்டு அநேகரை உருவாக்கத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவர் உலாவி வரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தாராதனையில் அப்பா, ஆவியானவர் மாத்திரம் பொறுப்பெடுத்து உம்முடைய வல்லமையும் உம்முடைய மகிமையும் வெளிப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. வருகிற தெய்வ பிள்ளைகளை தடை கூட்டி சேர்ப்பீராக. இந்த ஆராதனை தொடக்கம் முதல் முடி வரைக்கும் தெய்வ பிரசன்னத்தில் இருக்க கத்திரங்களுக்கு உதவி செய்வீராக தகப்பனே. எல்லாவித தடைகளையும் உடைத்து இந்த ஆராதனையில் தெய்வ மகிமை வெளிப்படுவதற்கு வருகிற ஒவ்வொரு ஜனங்களும் தகப்பனே அப்பா, ஆவியிலே பலப்பட்டு, ஆவியிலே திடப்பட்டு, ஆவியிலே சுகமடைந்து, ஆவியிலே விடுதலை பெற்று, ஆவியிலே வைராக்கியமுள்ளவர்களாய் செல்ல கர்த்தர் உதவி செய்வீராக. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போகிறது தகப்பனே. இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிந்து உயிர்ப்பித்த ஆவியானவர் சாவுக்கு ஏதுவான எங்கள் சரீரங்களை உயிர்ப்பிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தாராள நடக்க உதவி செய்வீராக. எல்லாவற்றையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம்.
இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். எல்லாரும் உட்காரலாம். தாராணிக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு தெய்வங்களையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு சில பாடல்களை படித்து நாம் கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். நமக்கு தெரிந்த சபையின் ஒரு பாடல், யெகோவா தேவனை துதிக்கும் யெகூதா சந்ததி தானே, யூதா கோத்திர சிங்கத்தின் பாலசிங்கம். ஜீசஸ், யெகோவா தேவனை துதிக்கும் யெகூதா சந்ததி நானே, யூதா கோத்திர சிங்கத்தின் பால சிங்கமும் நானே. சொல்லுங்க. யெகோவா தேவனை துதிக்கும் யெகூதா சந்ததி நானே, யூதா கோத்திர சிங்கத்தின் பால சிங்கமும் நானே. இன்னும் துதித்து இன்னும் போற்றி இன்னும் உயர்த்தி ஆராதிப்பே, இன்னும் துதித்து இன்னும் போற்றி இன்னும் உயர்த்தி ஆராதிப்பே. யெகோவா தேவனை, யெகோவா தேவன், யெகோவா தேவனை இன்னும் துதிப்பே. யெகோவா தேவனை, யெகோவா தேவன், யெகோவா தேவனை இன்னும் இன்னும் துதிப்பே. யெகோவா தேவனை, நல்ல கை தட்டி, யெகோவா தேவனை இன்னும் துதிப்பே. யெகோவா தேவனை, யெகோவா தேவன், யெகோவா தேவனை இன்னும் இன்னும் துதிப்பே. தாவீதின் திறவுகளை உடையவர் நீரே, தாவீதின் திறவுகளை என் தோளின் மேல் வைப்பிரே. ஒருவரும் பூட்ட கூடாதபடிக்கு திறப்பவர் நீரே, ஒருவரும் திறக்க கூடாதபடிக்கு பூட்டுபவர் நீரே. தாவீதின் திறவுகளை உடையவர் நீரே, தாவீதின் திறவுகளை என் தோளின் மேல் வைப்பிரே. ஒருவர் பூட்ட கூடாத திறப்பவர் நீரே, ஒருவரும் திறக்க கூடாதபடிக்கு பூட்டுபவர் நீரே. இன்னும் துதித்து இன்னும் போற்றி இன்னும் உயர்த்தி, சொல்லுங்க. இன்னும் துதித்து இன்னும் போற்றி இன்னும் உயர்த்தி ஆராதிப்பே. யெகோவா தேவனை, யெகோவா தேவன், யெகோவா தேவனை இன்னும் துதிப்பே. யெகோவா தேவனை, யெகோவா தேவன், யெகோவா தேவனை இன்னும் இன்னும் துதிப்பே. யெகோவா தேவனை, யெகோவா தேவனை இன்னும் துதிப்பே. யெகோவா தேவன், யெகோவா தேவனை, யெகோவா தேவன் இன்னும் இன்னும் துதிப்பே. மரணத்தின் திறவுகளை உடையவர் நீரே, மரணத்தை மூன்றாம் நாள் ஜெயித்தவர் நீரே. பாதாளத்தின் திறவுகளை உடையவர் நீரே, பாதாளத்தின் கட்டுகளை அறுத்தவர் நீரே. சொல்லோ. மரணத்தின் திறவுகளை உடையவர் நீரே, மரணத்தை மூன்றாம் நாள் ஜெயித்தவர் நீரே. பாதாளத்தின் கட்டுகளை உடையவர் நீரே, பாதாளத்தின் கட்டுகளை அறுத்தவர் நீரே. இன்னும் துதித்து இன்னும் போற்றி இன்னும் உயர்த்தி ஆராதிப்பே. நான் இன்னும் துதித்து இன்னும் போற்றி இன்னும் உயர்த்தி ஆராதிப்பே. யெகோவா தேவனை, யெகோவா தேவனை இன்னும் துதிப்பே. யெகோவா தேவனை, யெகோவா தேவன்,
ஏகோவா தேவனை இன்னும் இன்னும் துதிப்பேன். சொல்லுங்க, ஏகோவா தேவனை இன்னும் துதிப்பப்பா, இன்னும் துதிப்பே. ஏகோவா தேவன், ஏகோவா தேவனை, ஏகோவா தேவன் இன்னும் இன்னும் துதிப்பே. இன்னும் துதித்து இன்னும் போற்றி இன்னும் உயர்த்தி ஆராதிப்பே. சொல்லுங்க, இன்னும் துதிப்பப்பா, இன்னும் போற்றுவேன், இன்னும் உயர்த்துவேன். ஏகோவா தேவனை, ஏகோவா தேவனை துதிப்பே. ஏகோவா, ஏகோவா தேவனை, ஏகோவா தேவனை இன்னும் இன்னும் துதிப்பே. ஏகோவா தேவனை, ஏகோவா. எல்லாரும் சேர்ந்து படிக்கலாமா சின்ன பிள்ளைங்க? ஓ ஏகோவா தேவனை, ஏகோவா தேவன், ஏகோவா தேவனை இன்னும் இன்னும் துதிப்பே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் இன்னும் அதிகமாக கர்த்தரை துதிக்க வந்திருக்கிறோம். ஒரு ஹிந்தி பாடலை படிக்க போகிறோம். நமக்கு தெரிந்த ஒரு ஹிந்தி பாடல், अंतिम दिनों के अभिषेक, सारे लोगों को ऊपर तू भेज, कठिनी का है समय, पवित्र आत्मा से भर दे हमें. ஹல்லேலூயா. ஸோ கடைசி காலத்தில் வந்திருக்கிற, கடைசி காலத்தில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன அந்த வார்த்தை நிறைவேறும்படியாக நம்ம உணர்ந்து அந்த பாடலை படிக்க போகிறோம். अंतिम दिनों के अभिषेक, सारे लोगों को ऊपर तू भेज, कठिनी का है ये समय, पवित्र आत्मा में भर दे हमें. अंतिम दिनों के अभिषेक, सारे लोगों के ऊपर तू भेज, कठिनी का है ये समय, पवित्र आत्मा में भर दे हमें. अग्नि समान तेरा, अग्नि जीप के समान तैर जा, जो का तूफान का लेके हम पर बगा. हालेलुया. अग्नि समान, ओ अग्नि जीप के समान तैर जा, चौका तूफान का लेके या, नदी आत्मा की हम पर बगा. सूखी हड्डियों की तराई में बड़ी सेना को चलते देखो, अधिकार की वाणी तू दे, पवित्र आत्मा में नबुवत करो. सूखी हड्डियों की तराई, बड़ी सेना को चलते देखो, अधिकार की वाणी तू दे, पवित्र आत्मा में नबुवत करो. हालेलुया. अग्नि समान उतरा, उतरा परमेश्वर तेरे अग्नि के समान आजा, सुखा तूफान का लेके या, नदी आत्मा की. நல்லா கை தட்டி படிங்க எல்லாரும். ओ अग्नि समान उतरा, उतरा समान तैर जा, सुखा तूफान का लेके या, नदी आत्मा की हम पर बगा. करमेल पर्वत की प्रार्थना में छोटे बादल को उड़ते देखो, आग आप जैसे गबा, बगी अग्नि को फिर तो. करमेल पर्वत की प्रार्थना में छोटे बादल को, ओ आग आप जैसे गवा, वही अग्नि को फिरते. बोलो बोलो अग्नि समान, शेकेरी बाबा बागारी दीना मामा. ஆவியோடு நிறைந்து படிக்கலாமா? லேக்கையா நதி ஆத்மாக்கி ஒரு அக்னியாய் வாங்க தகப்பனே. இந்த ஆராதனையில் அப்பா ஒரு அபிஷேகத்தின் அக்னி இறங்கி வரட்டும்பா. ஜா சுக तूफान का नदी आत्मा की हम पर बगा. सीनाई पर्वत की चोटी पर में अग्नि ज्वाला को, ओ इज़राइल के है खुदा, वही अग्नि को.
बोलो सीनाई पर्वत की चोटी पर मैं अग्नि ज्वाला को जलते देखो। इस्राएल के है खुदा बागी अग्नि को बे अग्नि समान, बोलो बोलो अग्नि जीव के समान। ஒரு அக்னி நாவுகள் அன்னைக்கு இறங்கினது போல அப்பா இன்னைக்கு எங்க மத்தியில இறங்குவதாக। हालेलुया अग्नि समान, ओ अग्नि जीव के समान ठहर जा। का तूफान का लेके आ नदी आत्मा की हम पर बगा। अग्नि समान उतरा। எல்லாரும் சேர்ந்து கேளுங்க அப்பா। तूफान का लेके आ नदी आत्मा की हम पर बगा। हालेलुया अग्नि समान शेखेरी मामा गरदुना, ओ तूफान का लेके आ हम पर बगा। हालेलुया। சொன்ன ஒரு பாடலை நாம் படிக்க போகிற ஒரு தமிழ் பாடலை படித்து கர்த்தருடைய நாமத்தை நமக்கு தெரிந்த ஒரு பாடல் தான், புதிய பாடல் தான், ஆனாலும் எங்களோடு சேர்ந்து படுங்க। எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே அசைவாடு மணலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே। ஹல்லேலூயா। அன்றைக்கு எப்படி எலியாவின் கூப்பிடும் பொழுது அந்த தேவன் அக்னியாய் வந்து இறங்கினாரோ அப்படி இந்த நாளில் எங்கள் மத்தியில் நீங்கள் இறங்கி வரணும்னு சொல்லி சொந்த பாடலை நாம் படிக்க போகிறோம்। ஜீசஸ் ஆமென்। எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே அசைவாடும் மணலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே। அசைவாடும் மணலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே। கேளுங்க, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, எலியாவின் நல்ல கைத்தட்டி அவர் இறங்கிடும் நேரமே அசைவாடும் மணலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே। அசைவாடும் இன்று அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே। ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பகாலின் படைகளை எதிர்த்திடுவே நான்। ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பகாலின் படைகளை எதிர்த்திடுவே நான்। ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பா, நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பா। நெருப்பாய் இறங்கிடுவா என் தெய்வம், நெருப்பாய் இறங்கிடுவா। ஆவியே 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 அசைவாடும் இன்று எங்கள் அக்கினி ஜுவாலையே। அப்பா எங்க மத்தியில அசைவாடுங்கப்பா, எங்களை அனலாக்க நீங்க வாங்க ஆவியானவரே। அக்கினி ஜுவாலையே எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே। வழிமாறி கீழ்த்தட்டில் படுத்தாலும் வார்த்தை தெய்வம் நம்மை பின்தொடர்வார்। வழிமாறி கீழ்த்தட்டில் படுத்தாலும் வார்த்தை தெய்வம் நம்மை பின்தொடர்வார்। நான் கடலின் அலை நோக்கி குதித்தாலும், நான் கடலின் அலை நோக்கி குதித்தாலும் மீனை கொண்டு மீட்பா என் ஜீவனை, மீனை கொண்டு மீட்பா। ஆவியே ஆவியே அப்பா பரிசுத்த ஆவியே நீங்க வாங்கப்பா। ஆவியே அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி சக்கர கசுடா மாமா அசைவாடும்
மணலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. கேரித்தாற்று நீர் வற்றி போனாலும் வற்றாத ஜீவநதி நமக்கு உண்டு. கேரித்தாற்று நீர் வற்றி போனாலும் வற்றாத ஜீவநதி நமக்கு உண்டு. பின்னிட்டு பாராமல் முன்னடப்பே, நான் பின்னிட்டு பாராமல் முன்னடப்பே. அழைத்தவர் கரம் நடத்தும், நம்மை அழைத்தவர் கரம் சொல்லுங்க. ஆவியே, பரிசுத்த ஆவியே, எங்களை அனலாக்க வாங்கப்பா. ஆவியே, 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 ஷெமெகரிபா அசைவாடும் என்னை அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. இன்று அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே. ஆமே, எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி கேளுங்க. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. ஆவியே, ஆவியே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி. தாகமுள்ளவர் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் சொல்லி இருக்கிறாரு. என்னை அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி. ஓ, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அல்லேலூயா. நாம் எல்லாம் எழும்பிக் கொள்ளலாம். கர்த்தருடைய நாம் ஆராதிக்க போகிறோம். அதுக்கு முன்பாக ஒரே ஒரு வசனத்தை, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தின் 17आम वचन हम பார்க்கும்போது दूसरा अधिकार उसका 17वां वचन में हम देखते हैं, கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமார்த்திகளும் தீர்க்கதரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள். என்னுடைய ஊழியக்காரர் மேலும் என்னுடைய ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவே. அப்பொழுது அவர்கள் தீர்க்கதரிசனம் சொல்லுவார்கள். சொல்லுகிறது, கடைசி நாட்கள்ல மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். இன்னைக்கு நம்ம ஏதோ ஒரு ஆவியை பெறவில்லை, புரியுதா? அன்னைக்கு அப்போஸ்தலர் நாட்கள்ல பவுல் பிரயாணம் பண்ணி கொண்டு இருக்கும் பொழுது அறியாத தேவனுக்குன்னு ஒரு பலிபீடம் கட்டப்பட்டாங்களாம். அறியாத தேவனை, ஏதோ ஒரு கடவுளுக்கு ஒரு பலிபீடம், ஏதோ ஒரு கடவுளுக்கு ஒரு ஆராதனை, ஏதோ ஒரு கடவுளுக்கு நாங்கள் ஜபம், அப்படி இல்லைங்க. எனக்கு தெரியும் ஏதோ ஒரு ஆவி என் மேலே வரப்போறது இல்லை, என் இயேசு கிறிஸ்துனுடைய ஆவி எனக்குள்ள வரப்போகுது. இயேசுனுடைய ஆவி வரப்போகிறது. அதான் சொல்கிறது, இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின ஆவியானவர், அந்த ஆவியானவர் தான் சாவுக்கு ஏதுவான சரீரங்களை உயிர்ப்பிக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடுங்க. எல்லாரும், யாரும் பேசக்கூடாது. எல்லாம் தனித்தனியாக வந்து பேச உங்களுக்கு அப்படி இருந்துச்சுன்னா கொஞ்சம் தனியாக வந்துருங்க. எல்லாருமே ப்ளீஸ், எல்லாம் தனியாக வந்து இங்கே இப்போ ஆராதிக்க போகிறோம். நம்ம எல்லாரும் கண்களை மூடிக்கொண்டாப்பா. இப்போ நான் ஏதோ ஒரு ஆவியை பெற வரல, ஏதோ ஒரு ஆவியை பெற வரல. எனக்கு தெரியும் நான் பெறப்போகிற ஆவியானவர் என் இயேசு எனக்காய் வாக்குத்தத்தம் பண்ணின பரிசுத்த ஆவியை நான் பெற வந்திருக்கிறேன். பொல்லாத ஆவியை நான் பெற வரல, பரிசுத்த ஆவியை நான் பெற வந்திருக்கிறேன். துஷ்ட ஆவியை நான் பெற வரல, அக்கிரமத்தின் ஆவியை நான் பெற வரல. பரிசுத்த ஆவியான சொல்கிறது, நீங்கள் எருசலேமே போய் காத்திருங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவி உங்களுக்கு மீது இறங்கி வரும். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் இறங்கி வரும். என்னிடத்தில் வருகிற ஆவியானவர் யார் என்பதை நான் அறிந்திருக்கிற
போகிறேன்ப்பா. அந்த ஆவியில இப்ப நிரப்பப்பட போகிறேன். அந்த ஆவியில நான் பலப்பட போகிறேன். मुझे मैं जानता हूं मेरे ऊपर कौन सा आत्मा आने वाला है. कोई दुष्ट आत्मा, कोई बुराई आत्मा, कोई पाप की आत्मा नहीं. मेरे ऊपर पवित्र आत्मा आने वाला है. पवित्र आत्मा आने वाला है. பரிசுத்த ஆவியானவர் என் மீது இறங்கி வரணும்ப்பா. அந்த தாகத்தோடு தான் 10 நாட்கள் காத்திருந்தாங்க. 10 நாட்கள் அந்த ஏக்கத்தோடு காத்திருந்தாங்கல்ல. ஒரு சில நேரங்கள், கொஞ்ச நேரம், ஒரு சில நிமிடங்கள் தான் நம்ம காத்திருக்க போகிறோம். கொஞ்சம் உண்மையாக ஆண்டோட்ட கேளுங்கப்பா, எனக்கு அந்த பரிசுத்த ஆவியை தாங்கப்பா. அந்த பரிசுத்த ஆவி மாம்சமான யாவர் மேலும் வரும்னு சொன்னீங்களே. எல்லா சின்ன பிள்ளைங்கள் முதற்கொண்டு கேளுங்க, வாலிபர் கேளுங்க. உங்கள் குமாரர்கள் மீது இறங்கி வரும் சொல்லி இருக்கிறதுப்பா. உங்கள் வாலிபர்கள் மீது இறங்கி வரும் சொல்லி இருக்குப்பா. உங்கள் மூப்பர்கள் மீது இறங்கி வரும் சொல்லி இருக்குப்பா. உங்க ஊழியக்காரர்கள் மீது இறங்கி வரும் சொல்லி இருக்கிறதே. ஏன்பா எங்க மீது இறங்காது? ஏன் என் மீது இறங்கி வராது? எத்தனை பேர் உண்மையா கேட்க போறீங்கப்பா? அந்த பரிசுத்த ஆவி எனக்கு வேணும். அந்த பரிசுத்த ஆவியானவர் என் மீது இறங்கி வரணும். அந்த பரிசுத்த ஆவியில நிறைந்து நான் தரிசனத்தை பார்க்கணும். அந்த பரிசுத்த ஆவியில நிறைந்து நான் சொப்பனத்தை பார்க்கணும். அந்த பரிசுத்த ஆவியில நிறைந்து நான் தீர்க்க தரிசனம் உரைக்கணும். ராதா தூண்டா மாமா ஷேகே. எல்லாரும் வாய்களை திறந்து ஜெபிங்க பார்க்கலாம். எல்லாரும் ஜெபிக்க ஆரம்பிங்க. நீங்க கேளுங்க, நீங்க அப்பாட்ட கேளுங்க. அப்பா நீங்க வாய்களை திறந்து கேளுங்க. எனக்கு அந்த ஆவி, எல்லா சிறு பிள்ளைகள் கூட கேளுங்க, அபிஷேகத்தை எனக்கு தாங்கப்பா, பரிசுத்த ஆவியை எனக்கு தாங்கப்பா, என் மீது அந்த ஆவியை ஊற்றுங்க. पवित्र आत्मा मुझे मेरे ऊपर आ जा. हम सभी लोग प्रार्थना करेंगे. हम सभी लोग प्रार्थना करेंगे. जो चाहत के साथ, जो प्यास के साथ आया है, उसके ऊपर पवित्र आत्मा आएगा. யார் தாகத்தோடு கேட்கிறீங்களோ அந்த தாகத்தோடு கேட்கிற ஆத்துமா எப்படிப்பட்டவர்களாய் இருந்தாலும் கூட உங்கள் மீது பரிசுத்த வர வல்லமையா இருக்கிறார். எல்லாரும் கண்களை மூடுங்க. வாலிபர்கள் எல்லாம் கண்களை மூடிக்கொண்டு ஜெபிக்க ஆரம்பிங்க. நீங்க கேளுங்க, இன்னைக்கு உங்கள் மீது ஒரு பரிசுத்தாவுடைய வல்லமை இறங்கி வரணும். आज आपके ऊपर एक पवित्र आत्मा का सामर्थ्य उठ के आना है. रे में लीगा பெரியவங்களா ஜெபிங்கப்பா. எங்க மீது இறங்குது மாத்திரமல்ல, எங்க பிள்ளைங்க மீது இறங்கணுப்பா, எங்க வாலிபர்கள் மீது இறங்கணுப்பா, எங்க சிறு பிள்ளைகள் மீது இறங்கணுப்பா. கடைசி நாட்கள்ல மாம்சமான யாவர் மேலோ என் ஆவியை ஊற்றுவேன் என்று வாக்கு பண்ணினீரே. இன்னைக்கு எங்கள் மீது ஊற்றுங்க. சபையாய் ஜெபிங்க. எல்லா சத்தத்தை உயர்த்தி ஜெபிக்க. கேளுங்க. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறார். ஆவியானவரே நாங்க எல்லாம் நிரம்பணும்பா. உங்க ஆவியினால நிரப்பப்படணும். 120 பேர் கூடியிருந்த அறையில ஒவ்வொரு மீதும் அப்பா அந்த ஆவியானவர் தனிப்பட்ட விதமாய் வந்து இறங்கினீரே. ஒவ்வொருடைய தலை மீதும் அக்னி நாவுகள் வந்து அமர்ந்ததே. எஸ் ராகா துனா மாமா லெபே கிரிகி துனா மாமா ஷகா ரிபலக ரக துனா மாமா. ஓ ஷே ரிபலக ரக துனா மாமா ஜெகதி கலக ரக துனா மா. எல்லாரும் அந்நிய பாஷையில பேசுங்க பார்க்கலாம். உங்களுக்குள்ளாக இருக்கிற வரத்தை உயிர்ப்பிங்க. நீங்க உயிர்ப்பிக்க ஆவியானவர் சொல்லுகிறார், உங்களில் இருக்கிற ஆவியானவர் அப்படியே உங்க பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு டிரான்ஸ்பர் ஆக போகிறாரு. உங்களில் இருக்கிற ஆவியானவர் உங்க பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு அது போவாரு. உங்களுக்குள்ளாக இருக்கிற வல்லமை அது எல்லார் மீது பற்றி எரிய ஆரம்பிக்கட்டும். உங்களிலிருந்து வல்லமை வெளிப்படுகிறத இன்னைக்கு நீங்க பார்க்கணும். எல்லாரும் நல்ல கரங்களை தட்டி, யாருமே சும்மா இருக்க வேண்டாம், நல்ல கைகளை தட்டி ஆர்ப்பரிக்க ஆரம்பிங்க. நீங்க துதிக்க ஆரம்பிங்க. सभी ताली बजाकर परमेश्वर को स्तुति करेंगे. अन्य भाषा में बात करेंगे. अन्य भाषाல பேசுங்க. நீங்க अन्य भाषाல பேச இதோ பரிசுத்த ஆவியானவர் புதிய பாஷைகளை கொடுப்பா, புதிய வரங்களை கொடுப்பா. இன்னைக்கு உங்கள் மீது இருக்கிற அபிஷேகம் இந்த இடம் முழுவதும் ஆவியானுடைய ஆளுகைக்குள் இருக்கிறது. ரைட் நவ இப்பொழுதே அந்த ஆவி என் மீது வரட்டும். கேளுங்க, என் மீது இறங்குகிற ஆவி என் பிள்ளை மீது இறங்கட்டும், என் பிள்ளைகள் மீது இறங்கட்டும், எங்க சபையின் பிள்ளைகள் மீது இறங்கட்டும். ரைட் நவ இப்பொழுதே அக்கினி இறங்குவதாக. அக்கினி பற்றி பிடிக்கிறது. அக்கினி இறங்குவதாக. அக்கினி நாவுகள் எவரிவனப்பா எல்லாருமே பாஸ்டர்ல டச் பண்ணட்டும்.
நேச்சுரலா இறங்கட்டும். ஒவ்வொருடைய தனிப்பட்ட விதமாய் அவங்களுடைய தலை மீது இறங்குகிறத நீங்க பார்ப்பீங்க, நீங்க பார்க்கிறீங்க, நீங்க பார்க்கிறீங்க. உங்களுக்காக பிரத்யேகமாக ஒரு அக்கினி இறங்கி கொண்டு இருக்கிறது, ஒரு அபிஷேகத்தின் அக்கினி இறங்கி கொண்டு இருக்கிறது. விசுவாசிக்கிறவர்கள் பெற்றுக்கொள்ளுங்க, விசுவாசிக்கிறவர்கள் பெற்றுக்கொள்ளுங்க. இது எனக்கான அபிஷேகம், இது என் மேல் ஊற்றப்படுகிற அபிஷேகம், இது எனக்காகவே பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் கொடுக்கப்படுகிற வரங்கள். ரமகா தீனா மாமா மாமா லேகேரிகா தீனாமா ஷெகேரி அலக ரக தூனா மாமா நெகிந்து நகலகரபா. இது யாரோ ஒருவருக்கு ஊற்றப்படுவதல்ல, யாரோ ஒருவருக்கு ஊற்றப்படுகிறத பார்த்து ரசிக்கிறதுக்கு நான் இன்னைக்கு வரல சர்ச்சைக்கு. அடுத்தவங்க மீது ஊற்றப்படுகிறத பார்த்து சந்தோஷப்படுவதற்கு நான் வரலப்பா. அடுத்தவங்க மேல ஊற்றப்படுகிறத பார்த்து ஐயோ அவங்க எவ்வளவு வரத்தை பெற்றுட்டாங்க, அவங்க எவ்வளவு அந்நிய பாஷை பேசுறாங்க, அவங்க எப்படி தீர்க்க தரிசனம் உரைக்காங்க, அவங்க எப்படி தரிசனம் பார்க்கறாங்க, இத பார்த்து நான் பெருமைப்பட வரல. இன்னைக்கு யாரோ ஒருவர் மீது இறங்குறத பார்க்க வரல, என் மீது இறங்குகிறத நான் அனுபவிக்க வந்திருக்கிறேன், என் மீது இறங்குறத நான் பெற்றுக்கொள்ள வந்திருக்கிறேன், என் மீது இறங்குறத பெற்றுக்கொள்ள வந்திருக்கிறேன். ரே மேகலி மரா பாபா 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 லே மேரிகா லேகா ரகதுனா மாமா. இது உங்கள் மீது இறங்குற அபிஷேகம், இது உங்களுக்காகவே உனக்காகவே வருகிற அபிஷேகம். ரமே லீக ரகதுனா மாமா மாமா லேமே ரீக லக ரகா. எல்லாரும் நல்ல கரங்களை தட்டி ஆவில இருந்து ஸ்தோத்திரிக்க ஆரம்பிங்க. நீங்க ஸ்தோத்திரிக்க ஒரு பிரத்யேகமான आपके लिए सिर्फ आपके लिए एक पवित्र आत्मा आती है, सिर्फ आपके लिए अभिषेक है. रीमा लगा रगदुना मामा मामा रेमे रीगा लगा रगदुना मामा मामा नामांतिया लगा रबा रीमे लीगा रियांता नगदनमो ஷேகே. 120 பேர்கள் கூடியிருந்த பொழுது 120 பேர் நினைச்சிருக்கலாம், ஐயோ அவங்க மீது அக்கினி இறங்குது, அவங்க தலையில் அக்கினி இருக்கு, அவங்க தலையில் அக்கினி இறக்கு அப்படின்னு நினைக்கல. அவங்க என்ன பார்த்தாங்க தெரியுமா? அவங்க தலையில இருக்கிறது போல என் தலையில அக்கினி நாவுகள் இருக்கிறது. அவங்க மேல இருக்கிற அபிஷேகத்தை போல என் மீது அபிஷேகம் இருக்கிறது. அவங்க உதடுகளிலிருந்து வெளிப்படுகிற அந்நிய பாஷை போல என் உதட்டிலிருந்து அந்நிய பாஷை வெளிப்படுகிறது. அப்பா ஐசப்பா, இன்னைக்கு நான் வந்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்குப்பா. मैं ऐसे खालीपन जाने के लिए नहीं आया परमेश्वर, जिसके ऊपर पवित्र आत्मा आती है वो देखने के लिए मैं नहीं आया परमेश्वर. मेरे ऊपर जो पवित्र आत्मा आती है उसका अनुभव करने के लिए आया परमेश्वर. अपा अगर तू ना मामा ஆவியே அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி. கேளுங்க, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, எலியாவின் தேவனே நாம இறங்கிடும் நேரமே. ஆமே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. ஆமே, சகரமகிட எங்கள் அக்கினி ஜுவாலையே, अंतिम दिनों के अभिषेक सारे लोगों के ऊपर तुबे कटनी का है ये समय, पवित्र आत्मा में भर दे हमें. बोलो, अंतिम दिनों के अभिषेक
सारे लोगों के ऊपर तुबे कटने का है ये समय पवित्र आत्मा में அக்கினியாய் இறங்கிடுமே அக்னி நாவாக அமர்ந்திடுமே பெரும் காட்சியாக சீடுமே ஜீவநதியாக பாய்ந்திடுமே ஹalleluya அக்கினியாய் ஷக்கரகதுனமா அமர்ந்திடுமே பெரும் காற்றாக வீசிடுமே ஜீவநதியாக பாய்ந்திடுமே சீனாய் மலையின் மேலே அக்னி ஜுவாலையை நான் காண்கிறேன் இஸ்ரவேலின் தேவனே என்னை அக்கினியாய் சீடுமே ஆமே சீனாய் அப்பா என்ன அக்கினியாய் மாற்றுங்கப்பா நான் காண்கிறேன் இஸ்ரவேலின் தேவனே என்னை அக்கினியாய் மாற்றிடுமே ஹalleluya அக்கினியாய் இறங்கிடு ஓ ஷக்கரகதுனா மாமா கேளுங்கப்பா என் மீது அக்கினியாய் இறங்கப்பா அக்கினி நாவாக இறங்கப்பா ஜீவநதியாக பாய்ந்திடுமே ஹalleluya அக்கினியாய் இறங்கிடுமே அக்னி நாவாக அமர்ந்திடுமே பெரும் காற்றாக வீசிடுமே ஜீவநதியாக பாய்ந்திடுமே ஹalleluya அக்கினியாய் ஷக்கரி மாமா கரமா மாமா அமர்ந்திடுமே பெரும் காற்றாக வீசிடுமே ஜீவநதியாக பாய்ந்திடுமே ஹalleluya அக்னியாய் ஓ ஷக்கரமா கரமா மாமா ஒரு அக்னி நாவுகள் அப்பா இந்த இடத்தை ஆளுகை செய்கிறது இந்த இடத்தை ஆளுகை செய்கிறது யாக பாய்ந்திடுமே ஹalleluya அக்னியாய் ஓ ரெமெஷேகரி மாமா ஒரு பரலோகத்திலிருந்து இறங்குகிற ஒரு பரலோகத்திலிருந்து அக்கினி ஒரு பரலோகத்திலிருந்து இறங்குகிற அக்கினி இது திடுவே ஹalleluya அக்கினியா ஓ ரமகர மாமா स्वर्ग राज से एक अग्नि आती है जीवनदियाग पायदिडुमे पिन्मारियिन अभिषेकम மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே ஆவியில் நிரப்பிடுமே ஹalleluya பின்மாரியின் அபிஷேகம் ஆமே மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே ஆவியில் நிரப்பிடுமே ஹalleluya அக்கினியாய் இறங்கி ஷேகரி மாமா ரெக்கரி பலகர எல்லாரும் பில்லாவுங்க எல்லாரும் நிரம்புங்க ஆவியில கேளுங்கப்பா நதியாக பாய்ந்திடுமே ஹalleluya அக்கினியாய் இறங்கிடும் ரெகரி மாமா எஸ் இந்த இடம் முழுவதும் அக்னிமயமான நாவுகளோடு பரிசுத்த ஆவியானவர் இறங்கி கொண்டு இருக்கிறார் ஓ ஹalleluya அக்கினியாய் ஓ மாமா இன்னும் அதிகமா கேளுங்க இன்னும் அதிகமா நிரம்புங்க ஓ ஜீவநதியாக பாய்ந்திடுமே ஹalleluya அக்கினியாய் இறங்கிடுமே அக்னி நாவாக அமர்ந்திடுமே Rama shekeri mama nimalaga ragaduna mama sheke remeliga ragaduna mama எல்லாரும் அந்நிய பாஷையில பேசுங்க இன்னும் நிரம்புங்க आप और भी फील हो जाओ पवित्र आत्मा मेरे ऊपर आ जा मुझे भर दे இப்பொழுதே பரிசுத்த ஆவியானவர் அளவில்லாமல் ஊற்றப்பட்டு கொண்டு இருக்கிறார் அளவில்லாத அபிஷேகம் இது அன்றைக்கு அளவில்லாதது உங்கள் மீது இறங்குற அபிஷேகம் எல்லாரும் நல்ல கரங்களை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க எல்லாரும் கரங்களை தட்டி ஆவியில் நிரம்பி
நிரம்புங்கப்பா. ஆவியானவரே, ஆவியானவரே எங்களை நிரப்புங்க. கேளுங்க. அளவில்லாத அபிஷேகம், கட்டுக்கடங்காத அபிஷேகம் இந்த இடத்துல இறங்கி கொண்டு இருக்கிறது. இந்த இடத்துல இறங்கி கொண்டு இருக்கிறது. விரும்புகிறவங்க நல்ல கரங்களை தட்டி ஆவில நிறைஞ்சு துதிக்க 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 உன் வாயை விரிவாய் தர, உன் வாயை விரிவாய் தர, அதன் நன்மையினால் நிரப்புவே. லமரகதுனமமமஷே ரியாந்தனகதன ஹல்லகதியாந்தனமமம லகரகதுனமமமம தனஹந்தனமோ. அன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மீது இறங்கின போது there is a connection between Holy Spirit and the people. அன்னைக்கு பரிசுத்த ஆவியினர் இறங்கும் பொழுது அவங்களுக்குள்ள ஆவியானவருக்கும் அங்க அமர்ந்திருந்த ஜனங்களுக்கும் ஒரு தொடர்பு உருவாக ஆரம்பித்தது. ஒரு தொடர்பு உருவாக ஆரம்பித்தது. அந்த கனெக்டிவிட்டி இன்னைக்கு அநேகருக்கு அருந்து போய் கிடக்க ஆவியானவர் சொல்லுகிறார். சில கனெக்ஷன்ஸ் ஆண்டவரோடு இருக்கிற தொடர்பு கொள்ளுகிற முடியாத மாதிரி அநேகருடைய வாழ்க்கை, சில பேருடைய வாழ்க்கை இந்த இடத்துல இருக்கிறதுனால உங்களால் ஆவியில் நிரம்ப முடியலை, உங்களால் ஆவியில் இன்னும் பெருக முடியலை, உங்களால் இன்னும் அந்நிய பாஷையில் அதிகமாக பேச முடியலை. அன்னைக்கு அவர் செய்தது என்ன தெரியுமா? ஆவி என்ன சொல்லுகிறத சொல்கிறேன். அத்தனை சீஷருடைய கனெக்ஷன் அன்னைக்கு கட்டாயி தான் கிடந்துச்சு. அத்தனை சீஷர்களும் இயேசுனுடைய மரண தருவாயில் அந்த உறவுகளை விட்டு விலகி ஓடிட்டாங்க. இயேசுவோடு இருந்த நிலைகளை விட்டு எல்லாம் ஓடி போயிட்டாங்க. எல்லாருடைய தொடர்பு துண்டிக்கப்பட்டு தான் கிடைந்தது. ஆனால் எல்லாமே தொடர்பே இல்லாத ஒரு நிலையில தான் 120 பேர் கூடியிருந்தாங்க. 120 பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு ஒரு கனெக்ஷனை ஏற்படுத்த ஒரே ஒருவரால் மாத்திரம்தான் கூடும், பரிசுத்த ஆவியானவரால. வேற யாராலும் அந்த கனெக்ஷன் ஏற்படுத்த முடியாது. उस दिन में हम देखते हैं 120 चेले लोग बैठे थे, लेकिन सारे चेले लोग का जो परमेश्वर के साथ जो रिश्ता है, जो कनेक्टिविटी है, सभी टूटे पड़ा था. लेकिन सभी लोग एक जगह पे इकट्ठा होके इंतजार करते हैं, वापस मुझे वो रिलेशन चाहिए, वापस मुझे वो कनेक्शन चाहिए, मुझे भी परमेश्वर से बात करना है. लेकिन उसके लिए परमेश्वर ने दिया है पवित्र आत्मा है. இந்த நேரத்தில் ஆண்டவரோடு கனெக்ஷன் எப்படிங்க இருக்கு? சபைக்கு ஆவியானவர் கேட்குறது அதுதான். நீங்கள் கனெக்ஷனில் கரெக்டாக இருக்கீங்களா? ஆண்டவரோடு இருக்க தொடர்பு கரெக்டாக இருக்கா? அப்படி இல்லைனா இன்னைக்கு ஆவியானவர் சொல்லுகிறார், நான் அந்த தொடர்பை புதுப்பிக்கும்படி உருவாக்கும்படி உன் மீது நான் வரப்போகிறேன். எத்தனை பேர் விரும்ப போகிறீங்க? எத்தனை பேர் சரி செய்ய போகிறீங்க? நீங்கள் வில்லிங் பண்ணாதான், நீங்கள் விரும்பினாதான் அது நடக்கும். நீங்கள் சரி செய்ய முயற்சி பண்ணணும். ஒரு மொபைலில் நெட்வொர்க் இல்லைன்னா நெட்வொர்க் இருக்கிற இடத்துல போய் நின்று பேச ஆரம்பிக்கிறோம்ல. ஏன் என் கனெக்ஷன் இல்லை, எனக்கு மறுபடியும் பேசணும், எனக்கு ஒரு கனெக்ஷன் வேணும். ஒரு மொபைல் கனெக்ஷனுக்கே நீங்கள் இவ்வளவு அலைகிறீங்களே, இவ்வளவு விரும்புகிறீங்களே. இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவரோடு நாம் எவ்வளவு கனெக்ஷன்ல இருக்கிறோம்? பரிசுத்த ஆவியானோடு எந்த உறவுல நம்ம இருந்து கொண்டு இருக்கிறோம்? தேவனோடு ஒவ்வொரு நாளும் பேசி கொண்டு இருக்கிறோமா? தேவனோடு உறவுல ஒழுங்கா இருக்கிறோமா? என் உறவை நான் சரிப்படுத்த விரும்புறேன்னு சொல்லுகிறவங்க அப்பாட்ட உண்மையா ஒப்பு கொடுப்பீங்களா? எல்லாரும் கரங்களை உயர்த்தி அப்பாட்ட சொல்லுங்க, அப்பா எனக்கும் உமக்கும் இருக்கிற உறவுல எந்த துண்டிப்பு இருந்தாலும், எந்த பிளவுகள் இருந்தாலும், இன்னைக்கு அதை சரி செய்ய எனக்கு ஒரு அபிஷேகத்தை தாங்க. இன்னைக்கு அதை சரி செய்கிற ஆவியானவர் என் மீது ஊற்றுங்கப்பா. எனக்கு அந்த ஆவியை தாங்கப்பா, எனக்கு அந்த ஆவியை தாங்கப்பா. நான் இன்னும் சரியாக விரும்புகிறேன், நான் இன்னும் உம்மோடு பேச விரும்புகிறேன், இன்னும் உம்மோடு வாழ விரும்புகிறேன், இன்னும் பரிசுத்தமாக இருக்க விரும்புகிறேன், இன்னும் கர்த்தருக்காய் ஓட விரும்புகிறேன், இன்னும் கர்த்தருக்காக எழும்ப விரும்புகிறேன், இன்னும் கர்த்தருக்காக எதையாவது செய்ய விரும்புகிறேன். என் உறவை சரி பண்ணுங்கப்பா, என் உறவை சரிப்படுத்துங்க தகப்பனே. உம்மை மறந்து வாழ்ந்தவன் நான்,
அது உமக்கே தெரியும், தேவன் பயன்படுத்துகிறீர். இது யாருக்கு புரியும்? உம்மை மறந்து வாழ்ந்தவனா? அது உமக்கே தெரியும், தேவன் பயன்படுத்துகிறீர். இது யாருக்கு புரியும்? உதவாத எண்ணில் நீ உறவாணி, நீங்க இல்லாம என் உலகம் விடியாதையா. உதவாத எண்ணில் நீங்க இல்லாம என் உலகம் விடியாதையா. நீங்க இல்லாம என் உலகம், நீங்க இல்லாம என் உலகம். தேவகுமாரா, தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. தேவகுமாரா, தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. அப்பா தேவகுமாரா, தேவகுமாரா நினைச்சிடுங்க. ஓ தேவகுமாரா, தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. எப்பொழுது ஒரு கனெக்ஷன் வந்ததோ அப்பொழுது ஒரு கன்வர்சேஷன் வர வச்சு, அங்க ஒரு கனெக்ஷன் வந்த உடனே எல்லாரும் அவரவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பாஷையில பேச ஆரம்பித்தார்கள். कभी उसके बीच में एक रिलेशन, एक कनेक्टिविटी आया, तभी लोग सब लोग क्या किया है, जो पवित्र आत्मा में दिया है वरदान के अनुसार परमेश्वर से बात करने लगा. ஸோ இன்னைக்கு கனெக்ஷன் வந்துட்டுனா ஆட்டோமேட்டிக்காக தேவனோடு பேச வச்சிரும். இன்னும் நான் கன்வர்ஷன் வந்துரும்ப்பா, நான் உம்மோடு பேச விரும்புகிறேன், உம்மோடு பேச விரும்புகிறேன், அதிகமாக பேச விரும்புகிறேன், எப்பொழுதும் பேச விரும்புகிறேன், இரவு பகலும் பேச விரும்புகிறேன். எத்தனை பேர் அதை விரும்புகிறீங்க? என் அப்பாவோடு நான் எப்போது பேசிக்கிட்டே இருக்கணும், என் இயேசுவோடு நான் எப்போது பேசிக்கிட்டே இருக்கணும். இந்த அந்நிய பாஷையின் வரம் என்பது தேவனோடு ரகசியங்களை பேசுகிற வரம். ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். இது தேவனோடு பேசுகிற வரம். அந்நிய பாஷை என்பது சும்மா சாதாரணமானது கிடையாது. உனக்கும் தேவனுக்கும் உள்ள பேச்சை அது வளர்த்து கொண்டு இருக்கிறது. அது जो पवित्र आत्मा की वरदान है, अन्य भाषा है, ये परमेश्वर से बात करने की भाषा है. हम उसमें बढ़ना है. இன்னைக்கு சொல்லுங்கப்பா, நான் இன்னும் அதிகமாக உம்மோடு பேசுவதற்கு எனக்குள்ள ஒரு அந்நிய பாஷையின் வரத்தை கொடுங்கப்பா. அந்நிய பாஷை பெறாதவங்க கேளுங்கப்பா, எனக்கு அந்த பாஷையை தாங்க, நான் உம்மோடு பேச விரும்புகிறேன். அந்நிய பாஷையின் வரத்தை பெற்றவங்க கேளுங்க, நான் இன்னும் அதிகமாக பேச விரும்புகிறேன், இன்னும் அதிகமாக பேச விரும்புகிறேன். இந்த நேரத்தில் என் மீது அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் ஊற்றப்பட வேண்டும் என்று சொல்லி விருப்பத்தோடு நல்ல கரங்களை தட்டி ஆவில நிறந்து கேளுங்க. ஒரு புதிய பாஷை, ஒரு புதிய பாஷை இப்பொழுது உங்கள் உதடுகளில் வரட்டும். இப்பொழுது ஆவியானுடைய வல்லமை இறங்கட்டும். इस समय में एक अन्य भाषा के वर्दा हर एक ऊपर गिरने दो. அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வரத்தின்படி அவர்கள் பேச ஆரம்பித்தார்கள். தேவனுடைய மகத்துவங்களை தேவனோடு பேச ஆரம்பித்தாங்க. தேவனோடு பேச வேண்டுமே, தேவனோடு பேச வேண்டுமே. சபையே இன்னைக்கு தேவனோடு பேசுறீங்களா? தேவனோடு பேசுறீங்களா? தேவனோடு இன்னும் பேசணும்பா. நான் மனுஷனோடு அல்ல, நான் என் ஃப்ரெண்டோடு அல்ல, என் குடும்பத்தோடு அல்ல, தேவனோடு அதிகமா பேசணும், देवनोड अधिकमा பேசணும். परमेश्वर के साथ मुझे और भी बात करना है. परमेश्वर रमल गरकतुना ममा 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 रे मेरी गरबा बाबा 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 रे केदीना ममा ममा ममा. இப்பொழுது ஆண்டவர் ஒரு புதிய அபிஷேகத்தை ஊற்றுகிறார், ஒரு புதிய வரத்தை ஊற்றி கொண்டே இருக்கிறார். பெற்றுக்கொள்ளுங்க. நல்ல கரங்களை தட்டி ஆவில நிரந்து பேசிக்கொண்டே இருங்க. அந்நிய பாஷையில பேச பேச புதிய வார்த்தைகளை உங்கள் உதடுகளில் வைக்கிறாரு. புதிய நாவுகள் இறங்குகிறது, புதிய வரங்கள் இறங்குகிறது. இன்னும் ஆழமான தொடர்பு, இன்னும் நெருக்கமான தொடர்பு, இன்னும் கிட்டி சேர்கிற தொடர்பு. ரமஹலகதுன மம மம दनहेदिन मंदनगलगदियांतना दनहेदिन मोशेके रिमेलिगरगदुना मामा लमरिगदुना हश्यका लगंदनगदन हल्लगो रिमेके रिबा बाबा बाबा लगा रिहिंदिन मोशेके रिकलगरबा बाबा 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 रिमेलिगरगदुना मोशेगलिया लगरबा रहंदनगलगरबा उशेके लगंदनगरियांतनगदन मोशेगलिगरबा लगंदनमा
உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா. உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பதுதான். எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. உள்ளத்தின் வாஞ்சையா உம் சித்தம் ஷகரமஹதுன மாமா இதயத்தின் ஏக்கமையா. ஏசையா உம்மை தானே என் முன்னே ஏசையா என் முன்னே उमोड़ இருக்கணும்பா, उमोड़ பேசணும். और आपके साथ रहना है, आपके साथ चलना है परमेश्वर. இந்த கூட்டத்தின் ஆசீர்வாதத்துக்காக நம்மத்துல மணி பிரதர் ஜெபிப்பாங்க.